ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் நம்மளாம் ரொம்ப பேர் இதை செய்கிறது யோசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, மாவு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். எப்படி ஈஸியாக இடியாப்பம் பிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 1.5 கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் கடை மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி. வறுத்துட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நான் டேரெக்டாக தான் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் வறுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததும் மாவில் நல்லா பரவலாக உப்பை பரப்பி விட்டுருங்க. மாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கணும். தண்ணியோட அளவு மாவை பொறுத்து மாறுபடும். தண்ணி இந்த அளவு கொதிச்சதும் அடுப்பை சிம் பண்ணிக்குவோம். நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதில்ல. சிம்மில் வச்சுருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் மாவில் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவை ரொம்ப தளர்வாக பிசையக்கூடாது. பிசைஞ்சுது அப்படின்னா கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு 200 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. மாவை இடியாப்பத்தில் சேர்த்துக்கிறேன். எந்த சிரமமும் இல்லாமல் தான் நான் மாவு பிழிகிறேன். மாவு பிழியும் போது பதம் பார்த்துக்கோங்க. நான் மாவை கட் பண்ணி விடுற அளவுக்கும் இது துண்டாகக்கூடாது. அதுதான் சரியான பதம். இட்லி பிளேட்லாம் முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ஆறுறதுக்குள்ளே வேகமாக புழிஞ்சிடணும், இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக புழிகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை அதில் வச்சிடலாம். 5 to 7 minutes இது வேகணும். சூடான நம்ம இடியாப்பம் தயார். இடியாப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கோகனட் மில்க்கு. இல்லை காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சொதி குழம்பு சாப்பிட்லாம். நான்வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பாயா கரெக்டாக இருக்கும். இதில் 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக பிழியறதுக்கு தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சு அந்த சூடான பதத்துலேயே நான் மாவு பிசையணும். மாவோட இது ஆறக்கூடாது. ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த வகையான அரிசி வேணால் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.